ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு சின்ன எறும்பு வசிச்சு வந்துச்சான். ஒரு நாள் அது தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு குளத்துக்கு போச்சு. அந்த குளத்துக்கு பக்கத்துல நின்னு எறும்பு தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு அந்த எறும்பு நிலத்தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, உதவிக்கு யாருமே இல்லையேன்னு கத்தி கத்தி பார்த்துச்சு அந்த எறும்பு. அந்த குளத்தோட மரத்து மேல ஒரு புறா இருந்தது. அது கிட்ட இந்த எறும்பு உதவி கேட்டுச்சு. உடனே அந்த புறா மரத்துல இருந்த ஒரு இலைய பறிச்சு குளத்துல போட்டுச்சு. அந்த எறும்பும் அது மேல ஏறி அழகா தப்பிச்சிடுச்சு. தன்னுடைய உயிரை காப்பாத்தின புறா கிட்டையும் நன்றி சொல்லிடுது அந்த எறும்பு. ஒரு நாள் பயங்கரமான வேடன் ஒருத்தர் காட்டுக்கு வேட்டையாட வந்தாரு. புறா மரத்து மேல இருந்ததை பார்த்த அந்த வேடன் அந்த புறாவை வேட்டையாடணும்னு அம்பு எடுத்து குறி வைக்கிறாரு. இத தூரத்துல இருந்து பார்த்த அந்த எறும்பு, அடடே, இந்த வேடன் நம்ம நண்பரான புறாவை குறி வைக்கிறாரேன்னு கடகடன்னு ஓடி வந்து அந்த வேடனோட காலை கடிச்சிடுது. வலியால அந்த வேடன் குறி வச்ச அம்பு திசை மாறி போயிடுது. இத சுதாரிச்ச அந்த புறாவும் தப்பிச்சிடுது. தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்தினதுக்காக அந்த புறா எறும்புக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம இனிமேல் இணை பிரியாத நண்பர்களா ஆகிடலாம்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அன்றைய தினத்திலிருந்து இந்த எறும்பும் புறாவும் இணை பிரியாத நண்பர்களானாங்க. தன்னுடைய தேவைகளுக்கான உணவை 2 பேருமே சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க. காட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவா இணை பிரியாத நண்பர்களா 2 பேரும் வாழ்ந்து